நித்யானந்தேஸ்வரசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரிமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். சமயதீட்சை ஆழமான இந்த சில சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நாம் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும், ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும், விரும்பினாலும் விரும்பலினாலும் மாற்றவே முடியாத இறுதியான, அறுதியான, உறுதியான சில சத்தியங்கள் இருக்கு. உங்களுடைய ஜன்னலையோ வாசக்காலையோ நீங்கள் எந்த திசையை வேணா நோக்கி வச்சுக்கலாம். ஆனால் சூரியன் கிழக்க தான் உதிக்கும், மேற்க தான் மறையும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை எங்கள் ஊரில் உதிக்கிறதே இல்லை, மறையிறதே இல்லைன்னு சொன்னால், அப்போ உங்கள் ஜன்னல் வாசக்கால் கிழக்கு மேற்கா இல்லாமல் வேறு திசையாக இருக்கலாமே தவிர, ஆனால் அவர் உதிக்கிறதும் மறையிறதும் மாறுவதில்லை. உங்கள் ஜன்னலும் வாசக்காலும் கிழக்கும் மேற்கும் ஆயிருந்தால் அவர் உதிக்கிறதையும் மறையிறதையும் பார்க்கலாம். அது டைரக்ஷன் மாறி இருந்தால் அவர் உதிக்கிறதையும் மறையிறதையும் உங்களால் பார்க்க முடியாமல் போகலாம். ஆனால் நீங்கள் பார்த்தாலும் பார்க்க முடியலனால அவர் உதிக்கிறார், மறையிறார், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த உடம்புலையும் மனசுலையும் நீங்க வாழும் பொழுது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஆனால் என்லைட்டனா ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடியோ ஞானம் அடைகிறதுக்கு அப்புறமோ நீங்கள் சிவபெருமானின் திருவடிவங்கள், அந்த சக்தியோடு ஒன்றானவர்கள். சில பேர் ஜன்னலையும் வாசக்காலையும் கிழக்கு மேற்கா வச்சு சூரியன் உதிக்கும் பொழுதே பார்த்து ரசிக்கிறாங்க, மறையும் போதும் பார்த்து ரசிக்கிறாங்க. சில பேர் வடக்கு தெற்கா வச்சு அதை பார்க்காமலே வாழ்ந்து முடிக்கிறாங்க. ஆனால் உதிக்கிறதும் மறைகிறதும் உண்மை. அதே மாதிரி சில பேர் வாழும் பொழுதே தியானத்தால் சிவோகம் அப்படிங்கிற அனுபூதியை வாழ்ந்து அந்த சக்திகளை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு கொண்டாடுறாங்க. சில பேர் அதை கொண்டாடுறதில்ல. ஆனால் உண்மை, நீங்களோ நானோ எல்லாமே சிவம் என்கின்ற அந்த ஒரு சக்தியின் பாகமாகத்தான் இருக்கின்றோம். ஆகமத்தை சிவபெருமான் உலகத்திற்கு வாழ்வதற்கான வழியை சொல்வ துவங்கிய உடனேயே அவர் முதலாக சொல்லுகின்ற சத்தியம், உங்கள் எல்லோருக்குள்ளும் நானே வெளிப்பட்டு என்மயமாகவே நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்க எல்லோருக்குள்ளும் சிவோகம் என்கின்ற அனுபூதியாக, சிவோகம்னா சிவ அகம், நான் நீங்க உங்களுக்குள்ள எதை நினைக்கிறீங்களோ அது சிவம், இந்த அனுபூதியாக உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றேன் என்றும், அதை சமாதி நிலையில் தியானத்தில் உணர்ந்தவர்கள் அந்த சக்தியை வெளிப்படுத்துறாங்க. உணராதவர்கள் அதை வெளிப்படுத்தாமலே இறந்து போயிடுறாங்க. ஆனால் அவர் உள்ள இருக்கிறது மாற்ற முடியாது. அது உண்மை. நாம சூரியன் உதிக்கிறதையும் மறைகிறதையும் பார்த்து ரசிச்சாலும் ரசிக்கலாம், ரசிக்காம போனாலும் விடலாம். ஆனால் உதிக்கிறதும் மறைகிறதும் உண்மை. இந்த சிவோகம்ங்கிற அனுபூதியை வாழும் பொழுதே நாம் அனுபவிச்சு வாழ்ந்தாலும் வாழலாம், அனுபவிக்காமல் விட்டாலும் விடலாம். ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் தான் சிவன் சொன்ன உடனே வர்ற முதல்ல கேள்வி, நான் என் பொண்டாட்டி கூட நான் சொன்னதை கேட்க மாட்டேன்றான், நான் எப்படி சாமி சிவனாக முடியும்? நீங்கள்னு நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கீங்களே ஒரு கருத்து,
அந்த கருத்து நீங்கள்தான் சிவம் என்பதை உணரவிடாமல் தடுக்கின்ற திரை. நீங்கன்னு உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற ஒரு தவறான கருத்து, இந்த உடம்பு தான் நீங்க, மனசு தான் நீங்கன்னு உங்களை பத்தியே நீங்க வச்சிருக்கிற அந்த தவறான கருத்து தான், நீங்க வச்சிருக்கிற கருத்து நீங்க இல்லைன்றது மட்டும் இல்லாம அந்த கருத்து தான் உங்க நிஜமான உங்களை நீங்கள் உணர முடியாமல் தடுக்கின்ற இரும்பு திரை. நிஜமாகவே நீங்கள் என்று நீங்கள் எதை கருதுகிறீர்களோ அதை, நீங்கள் என்று நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அது நீங்கள் இல்லை என்பது மட்டுமல்லாமல் சிவோகம் என்கின்ற நிலையில் எப்போதும் இருக்கின்ற உங்களை நீங்கள் உணரவிடாமல் தடுக்கின்ற மாயத்திரை அதுதான். இப்போ பிரச்சனையே என்னன்னா, சில பேருக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சிடும், ஆமா சாமி உண்மையில் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா சிவம் வடிவானது, அது எல்லா சக்தியும் எல்லா அறிவும் எல்லா ஞானமும் எல்லா ஆற்றலும் உடையது, அது எனக்கு தெரியுது. ஆனால் அந்த அனுபூதி அடைஞ்சாதான, அந்த அனுபவத்தை அடைஞ்சாதான அந்த சக்தி எல்லாம் வெளிப்படும். அதை அடையிற வரைக்கும் நான் சாதாரண மனுஷன், சவம் தானே, அதை அடைஞ்சாதான சிவம். நீங்க என்ன சொல்றீங்க, அந்த அனுபூதி எனக்கு வரட்டும் அப்புறம் நான் சிவன் மாதிரி வாழறேன். அந்த அனுபூதி என்ன சொல்லுதுன்னா, நீ சிவன் மாதிரி வாழ ஆரம்பி அப்புறமா நான் உனக்கு வந்து சேர்றேன். நீங்க என்ன சொல்றீங்க, அந்த அனுபூதி எனக்கு வரட்டும் அப்புறம் நான் சிவன் மாதிரி அந்த சக்திகளை வெளிப்படுத்தி உயர்ந்த வாழ்க்கை வாழறேன். அந்த அனுபூதி என்ன சொல்லுது, நீ சிவன் மாதிரி உயர்ந்த வாழ்க்கை வாழ ஆரம்பி உடனே நான் உனக்குள்ள வெளிப்பட்டு அந்த சக்திகள் எல்லாம் பொங்கி பெருக வைக்கிறேன். இது எப்படின்னா, சண்டை போட்டு முடிச்சப்புறம் மாமியார் என்ன சொல்றா மகன்கிட்ட, ஆமா சண்டை போட்டதான், என்ன இருந்தாலும் நான் வயசுல பெரியவ தானே, உன் பொண்டாட்டி வந்து என்கிட்ட பேச சொல்லு. பொண்டாட்டி என்ன சொல்றா, என்னவா இருந்தாலும் பெருசுக்கு பொறுமை இருக்க வேணாம், அவங்களே வந்து என்கிட்ட பேச சொல்லு. மாமியார் என்ன சொல்றா, மருமக என்கிட்ட வந்து முதல்ல பேசினா நான் பேசுறேன்றா. மருமக என்ன சொல்றா, மாமியார் என்கிட்ட வந்து பேசினா நான் பேசுறேன்றா. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறது யாரு? புருஷன் கம் பையன். மருமக என்ன சொல்றாங்க, என்னவா இருந்தாலும் வயசானா பொறுமை இருக்க வேணாம், மெச்சூரிட்டி வர வேணாம், அவங்க தானே சத்தம் போட்டது, அவங்கள வந்து பேச சொல்லுங்க. மாமியார் என்ன சொல்றாங்க, என்னவா இருந்தாலும் சின்ன பொண்ணுக்கு பொறுமை இருக்க வேணாம், பொறுப்பு இருக்க வேணாம், நான் பெரியவ தானே, நான் தானே பெரியவங்க, அவளை வந்து பேச சொல்லு, நான் பேசுறேன். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு யாரை பேச வைக்கிறதுன்னு தெரியாம தாம் பேசாம இருக்கிற புருஷன் இந்த பக்கம் காலில் விழுந்து இழுத்து ஒட்டி வைப்பானா, இந்த பக்கம் காலில் விழுந்து இழுத்து ஒட்டி வைப்பானான்னு தெரியாம புருஷன் முழிச்சிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் எங்கதி. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு பக்கம் நீங்க என்ன சொல்றீங்க, அந்த சிவோகம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் சாமி, அந்த அனுபூதி எனக்குள்ள வர சொல்லுங்க, அப்புறமா நான் அந்த அதே மாதிரி சிவன் மாதிரியே வாழறேன்னு நீங்க சொல்றீங்க. அந்த அனுபூதி என்ன சொல்லுது, கரெக்ட் தான், இவனை பொறுப்பெடுத்து சிவன் மாதிரி வாழ சொல்லு, நான் அந்த அனுபூதியா வெளிப்படுறேன். ரெண்டு பேருக்கு நடுவில் பேசாம இருக்கிற புருஷன் மாதிரி நான் இருக்க போறதில்லை. எனக்குள் இருக்கும் அந்த அனுபூதியை பொங்கச் செய்து உங்களுக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்தியை விழிப்பிக்க வச்சு அந்த முதல் புஷ் கொடுத்து சிவோகம் அப்படிங்கிற அனுபூதியால் வர்ற உயர்ந்த தன்மையை உங்களுக்குள்ள நான் உருவாக்கணும்னா, அந்த முதல் நீங்கள் ரைஸ் ஆன உடனே அந்த உயர்ந்த தன்மை வர ஆரம்பிச்சதும் சிவோகத்தோட சக்தி வெளிப்பாடு வரும். சக்தி வெளிப்பாடு வந்ததும் மேலும் தன்மை பொங்கும், மேலும் தன்மை பொங்கினதும் மேலும் சக்தி வெளிப்படும், மேலும் சக்தி வெளிப்பட்டதும் மேலும் தன்மை பொங்கும். இது அப்படியே உருண்டு சிவோகம் அனுபூதி மலர்ந்து விடும். இது மலர்வதற்காக உங்களுக்கு நான் கொடுக்குற அந்த முதல் புஷ்,
அந்த குண்டலினியை அவேக்கன் பண்ற அந்த முதல் புஷ் தான் இன்னைக்கு கொடுக்க போற சமய தீட்சை. சமய தீட்சைன்னா என்னன்னா, நல்லா ஆழமா கேட்டுக்கோங்க. சமய தீட்சைன்னா என்னன்னா, மயம் அப்படின்னா நான் எனது என்கின்ற அகங்காரம். இதை சமயம் இறைமயமாக மாற்றுவது சமயம். நான் எனது என்கின்ற வலி வேதனை கொடுமைகளின் அடிச்சுவடான மமகாரத்தை இறை வடிவமாக மாற்றுவது, அகத்தை சிவோகமாய் மாற்றுவது சமயம். மனிதனை இறைவனாக மாற்றும் அறிவியல் சமயம். மனிதனை இறைவனாக மாற்றுகின்ற அறிவியல் சமயம். ஆழ்ந்து தெரிஞ்சுக்குங்க, ஆழ்ந்து கேளுங்க. அப்பா என்ன சொல்றாரு பையனுக்கு? நீ ஏதாவது ஒரு வியாபாரத்தை நடத்தி உன் திறமையை காமி, என் சொத்து முழுக்க உனக்கு எழுதி வைக்கிறேன், வியாபாரத்தை உன் கையில் கொடுக்குறேன். பையன் என்ன சொல்றான்? நீ எதையாவது கொஞ்சத்தையாவது கொடு, அதை வச்சு தான் நான் வியாபாரத்தை நடத்தி என் திறமையை காமிப்பேன், நீ கொடுத்தா நான் காமிக்கிறேன் பையன் சொல்றான். அப்பா என்ன சொல்றாரு? நீ காமிச்சா நான் கொடுக்கிறேன். என்ன பண்றது? குருவா இருக்கிற நடுவில் புகுந்து, சரிப்பா உங்க அப்பா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் செக்கை என்னுடைய இதுல இருந்து நான் கொடுக்கிறேன், இதை வச்சு நிரூபி. நீ நிரூபிக்கும் போது உங்க அப்பா கொடுப்பாரு, அது உங்க அப்பா கொடுக்கும்போது நீ இன்னும் மேல நிரூபிப்ப. இது இந்த மாதிரி வளர்ந்து கடைசியில மொத்தமும் உனக்கு வந்து சேரட்டும். நீங்க பையன், சிவன் அப்பா. அவர் என்ன சொல்றாரு? நீ நிரூபி, நான் கொடுக்கறேன்றாரு. நீ என்ன சொல்ற? குடு, நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற. நீங்க என்ன சொல்றீங்க? நீ குடு, நான் நிரூபிக்கிறேன்னு சிவனை பார்த்து சொல்றீங்க. சிவன் என்ன சொல்றாரு? நீ நிரூபி, நான் கொடுக்கறேன்றாரு. ஸோ நடுவில் ஃபர்ஸ்ட் செக்கை யார் கொடுக்கறது? அதை கொடுக்க வந்தவங்க தான் குரு. சரியப்பா, அவர் கொடுக்கறப்ப கொடுக்கட்டும், நான் முதல்ல கொடுக்குறேன், இப்ப நிரூபி, இந்த சக்தியை வச்சு, இந்த செக்கை வச்சு நிரூபி. நீ எந்திரிச்சு நிரூபிக்க ஆரம்பிச்சோம்னா நேச்சுரலா உன் பொறுப்பை பார்த்து அவர் மொத்தத்தையும் கொடுத்துருவாரு. இதுதான் குருவோட வேலை. குருவோட வேலை அந்த ஃபர்ஸ்ட் புஷ்ஷை கொடுத்து குண்டலினி சக்தி அவேக்கன் பண்ணி உங்களுடைய தெய்வீக சக்திகளை வெளிப்படுத்துவதற்கான அத்தாரிட்டி, ரைட்ஸை உங்களுக்கு கொடுக்கிறது, உங்களுக்கு கிளைம் பண்ண வைக்கிறது. அதுதான் சமய தீட்சை. இந்த சமய தீட்சையில் உங்களுக்கு ஒரு மந்திரம் அளிக்கப்படும். எம்பெருமானே சதாசிவனே காமிக ஆகமத்தில் சோமசம்பு பத்ததியில் எவ்வாறு முறைப்படி விளக்குகின்றாரோ அதே முறை மாறாது ஆகம முறைப்படி பூஜையும் ஹோமங்களும் செய்து அதே முறைப்படி அவரே கொடுத்திருக்கின்ற இந்த மூல மந்திரம் உங்களுக்கு அளிக்கப்படும். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தொண்டை குழியில் எப்போதும் நீங்கள் அணிந்து கொள்வதற்காக ஒரு ருத்ராட்சம் கொடுப்போம். உங்களுக்கு இப்போ ஒரு ஒத்த ருத்ராட்சமும் திருநீற்று பையும், இது பாரம்பரியமாக தீட்சை அளிக்கும் போது அளிக்கப்படுவது. இந்த ஒத்த ருத்ராட்சமும் திருநீற்று பையும், இந்த ருத்ராட்சம் தொண்டை குழியில் இருக்கும். இது ஏன் தொண்டை குழியில் இருக்குன்னா, அந்த தொண்டைக்குள்ள இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த ருத்ராட்சம் மந்திரத்தை ஓட வைக்கும், மந்திரம் ருத்ராட்சத்தை அதிர வைக்கும். ரெண்டும் ஒண்ணு சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். தொண்டை மந்திரத்தை மறந்தா ருத்ராட்சம் நினைவுபடுத்தும், சொல்ல ஜபிக்கப்படுற மந்திரம் ருத்ராட்சத்தை எனர்ஜைஸ் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க மந்திரம் உள்ள ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா, அந்த ஓடிக்கிட்டே இருக்கிறது ருத்ராட்சத்தை எனர்ஜைஸ் பண்ணி வைக்கும். உள்ள ஓட முடியாத சில நேரங்கள்ல இது அங்க உள்ள ஓட வைக்கும். அதாவது தூக்கத்துல, மயக்கத்துல, அந்த நேரத்துல உள்ளுக்குள்ள மந்திரத்தை ஓட வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஓட வைக்க முடியாதப்போ ருத்ராட்சம் இதுக்குள்ள இருக்கிற சக்தி வச்சு என்ன பண்ண உள்ள பாச்சு ஓட வைக்கும். 24 மணி நேரமும் அஜபாஜபம்னு சொல்வோம். மந்திரம் உள்ளே ஓடிக்கொண்டே இருக்குமானால்
அந்த சிவத்தன்மை, சிவனுடைய ஆனந்தமும் அறிவும் சக்தியும் ஞானமும் உங்க பயோ மெமரியில் பொங்கி வெளியில வந்துட்டே இருக்கும். நீங்க பிராமண குலத்தில் பிறந்திருந்தா அந்த டிஎன்ஏ, உங்களுடைய கோத்திரத்தினுடைய அறிவும் அந்த டிஎன்ஏ அவேக்கன் ஆகும். சைவ வேளாளர்களாக பிறந்திருந்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ அவேக்கன் ஆகும். நீங்க எந்த குலத்தில் பிறந்தீர்களோ அந்த குலத்தோட டிஎன்ஏ, அந்த பயோ மெமரி இந்த மந்திரத்தால் அவேக்கன் ஆயிடும். அந்த அறிவும் ஞானமும் தெளிவும் முழுமைத்தன்மையும் கம்ப்ளீஷனும் உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். எல்லாரும் சாமிகிட்ட தீட்சை எடுக்கிறதுனால உண்மையில் நீங்கள் என்னுள்ளிருந்து தான் பிறக்கின்றீர்கள். தாயுடையது மசில் மெமரி, தந்தையோடது பயோ மெமரி, குருவோடது தான் பயோ எனர்ஜி. சிவோகம் எனும் அனுபூதி நிலை உங்களுக்குள் பொங்கி பெருகி ஆனந்தமாக உங்களுக்குள் பொதிந்திருக்கும் மிகப்பெரிய அறிவும் ஆற்றலும் குண்டலினி சக்தியும் பொங்குவதற்கான தீட்சை தான் இந்த சமய தீட்சை. தனியாக நீங்கள் உட்கார்ந்து ஜெபமெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு சாதாரண குருக்கிட்ட இருந்து தீட்சை வாங்கினீங்கன்னா தனியாக உட்காந்து பண்ணணும். சாமி ஆழமாக உங்கள் உயிர் உணர்வுக்குள்ளேயே இதை பதிய வச்சிடுறேன். அதனால் என்ன வேலை நீங்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த மந்திரம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒன்றும் தனியாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. சோமசம பத்ததியினுடைய தெளிவு, அந்த முறையான விளக்கத்தின்படி தீட்சை அளிக்கப்படும் பொழுது ஆகாயம் பொழிய வேண்டும். பொழிய ஆரம்பிச்சிருச்சு. சமய தீட்சை அளிக்கும் பொழுது ஆகாயம் பொழிய வேண்டும். விசேஷ தீட்சை அளிப்பதற்கு முன்னாள் ஈசனே சீடர்கள் கனவிலெல்லாம் தோன்ற வேண்டும். இதெல்லாம் சகுனங்கள். சமய தீட்சைக்கான அக்னி வளர்த்தோன்னா ஆகாயம் பொழியணும். பொழிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது முறையாக ஆகமத்தில் விளக்கிறாரு பெருமான். தீட்சை அளிக்க வேண்டிய குரு இந்த 5 விஷயங்கள், சுந்தரவடம், யோகவல்லாடு, இடுப்பு கயிறு, மோதிரம், கைக்கடா, இந்த 5 விஷயங்களை தாங்கி வந்து அமர்ந்து, காலையில் ப்ரோக்ராம் வந்திருந்தீங்கன்னா பார்த்து இதெல்லாம் போட்டுல பார்த்துருப்பீங்க. இப்போ தான் போட்டு வந்தேன். ஏன்னா அது பாரம்பரியம். தீட்சை கொடுக்கும்போது இந்த 5ம் அணிந்திருக்க வேண்டும். சாமி 5ம் அணிந்து தான் வந்திருக்கேன் இப்போது தீட்சை கொடுக்கறதுக்காக. இந்த யோகவல்லாடு தான் சன்னியாசிகளுக்கான யஞ்ஞோபவீதம். இது 5ஓடையும் தான் தீட்சை அளிக்கப்பட வேண்டும். தீட்சையினுடைய தத்துவம், அறிமுகம் இதுதான். இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தொண்டை குழிக்குள்ளே அந்த ருத்ராட்சம் அமருவது போல அதை அணிந்து கொண்டு இப்போ உங்களுக்கு அளிக்கப்படும். எப்பெல்லாம் நினைவுக்கு வருதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். தனியா கூட ஜெபம் பண்ண வேணாம். அந்த நாக்கு அசைய வேண்டாம். தொண்டை குழி அசைகிற மாதிரி ஜெபிச்சிங்கன்னா போதும். இந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு திரும்ப அடுத்த செஷன் இருக்கு. அந்த மந்திரம் உங்களுக்குள்ள போயிருச்சா அப்படின்னு நீங்க இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் பாஸ் பண்ணி தான் வெளியில் அனுப்புவேன். அந்த செஷன் அப்போ அதை எப்படி ஜெபிக்கிறதுங்கிறத சொல்றேன். வேற எந்த விதமான விதிகளும் இல்லை. நான் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதா சாமி, தண்ணி அடிக்கக்கூடாதா, சிகரெட் பிடிக்கக்கூடாதா, எந்த விதியும் பெருமான் இதற்கு விதிக்கவில்லை. இப்போ நீங்க போய் தண்ணி அடிங்க, நான்வெஜ் சாப்பிடுங்க, சிகரெட் பிடிங்கன்னு நான் சொல்லல. இந்த தீட்சைக்கு எந்த விதியும் பெருமான் சொல்லவில்லை, அவ்வளவுதான் சொல்றேன். அதுக்காக சாமியே சொல்லிட்டாருப்பா இதெல்லாம் செய்யுங்க நான் சொல்லல. இந்த தீட்சை எடுத்தால் இந்த விதிகளை கடைபிடிக்க வேண்டும். பெருமான் எந்த விதியும் விதிக்கல. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, சிவபெருமானையும் அவர் உருவாக்கிய சாஸ்திரங்களையும் பழிக்க கூடாது.
அதாவது வேதங்களையும் ஆகமங்களையும் பழிக்கக்கூடாது, சிவாலயத்திலே அளிக்கின்ற பிரசாதத்தை தரையில் போடக்கூடாது, அதை மெரிக்கக்கூடாது, அந்த மாதிரியான நிந்தனைகள் மட்டும் செய்ய வேண்டாம்னு சொல்றார். அவ்வளவுதானே தவிர அது என்ன செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு பிரிண்ட் அவுட்லாவே கொடுத்துட்றோம். அந்த மாதிரி ஒரு சிறு சிறு விதிகள், அந்த தவறுகளை செய்ய வேண்டாம்னு சொல்றாரு தவிர வேற எந்த விதிகளும் இல்லை. விசேஷ தீட்சை, அடுத்த நிலை தீட்சை எடுக்கும் பொழுதுதான் சைவ உணவு போன்ற விஷயங்களை பெருமான் சொல்றாரு. இந்த தீட்சையை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இதை எடுத்து நீங்க வாழ ஆரம்பிச்சா தானாவே சைவ வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்துருன்னு சொல்றாரு. ஆனா அதை ஒரு விதியாக வைக்கவில்லை, அதை ஒரு விதியா அவர் இந்த சமய தீட்சைக்கு வைக்கவில்லை. மிகப்பெரிய சக்திகளை உங்களுக்குள் வெளிப்படுத்தக்கூடிய, உங்கள் குண்டலினி சக்தியை உயிர்த்து எழ வைக்கும் சக்தி வாய்ந்த தீட்சை இந்த சமய தீட்சை. உண்மையில் பார்த்தீங்கன்னா உங்க அப்பா உருவாக்கி வச்ச கம்பெனியோட சிக்னேட்டரி அத்தாரிட்டியா உங்களை போடுற நாள் மாதிரி இந்த நாள். அவருடைய மொத்த சக்திகளையும் நீங்க வெளிப்படுத்துறதுக்கான ரைட்ஸை உங்களுக்கு கொடுக்கிறாரு. இன்னைக்கு அந்த ரைட்ஸை உங்களுக்கு கொடுக்கிறாரு. தீட்சைக்கு முறையாக செய்யப்பட வேண்டிய ஹோமங்களும் பூஜைகளும் முடிந்து சிவாச்சாரியார்கள் தயாராக இருக்காங்க. நம்ம கோயிலுக்கு போன உடனேயே தீட்சை துவங்கி விடலாம். அந்த தீட்சைக்கு முன்பாக இந்த ருத்ராட்சம் உங்களுக்கு கொடுக்கப்பட போற ருத்ராட்சம் தான் ஜென்ம ஜென்மத்தாலி. ஒரு ஜென்மத்தாலி இல்ல, ஒரு ஜென்மம் கணவன் மனைவியா வாழறவங்க கட்டிக்கிற தாலி வேற, ஜென்ம ஜென்மமாக சிவனோடு நீங்கள் கட்டிக்கொள்ளும் தாலி இது. அதனாலதான் நீங்களே கட்டிக்க போறீங்க. ஏன்னா சிவனோடு நீங்க கட்டிக்கிறது அது. சிவனாக நீங்கள் மாறும் வரை கட்டிக்கொண்டிருக்க வேண்டியது. அப்புறம் திருநீற்று பை அளிக்கப்படும். திருநீற்று பை சக்தி வாய்ந்தது, சாதாரணம் நினைக்காதீங்க. வாழ்க்கையில் எது வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த திருநீரை ஒரு துளி எடுத்து அதை மனதால் நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்து காற்றில் அந்த திருநீரை விட்டீங்கன்னா அது போய் அந்த வேலையை செஞ்சுட்டு திரும்ப வரும். அஸ்திரத்தேவர்னு சொல்லுவாங்க. மந்திரத்தால் செலுத்தப்பட்ட திருநீரு சொன்ன வேலையை செய்துவிட்டு வரும். சிவனுடைய நாமத்தின் மகிமை, சமய தீட்சை மந்திரத்தின் மகிமை. ஏன் இந்த சமய தீட்சையை இலவசமா வச்சேன்னா, லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த சிவோகம் என்கின்ற அனுபூதியை மலர வைக்கின்ற இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைய வைக்க வேண்டியது தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சமய தீட்சையை இலவசமா வச்சேன். அடுத்ததாக விசேஷ தீட்சை யாருக்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 4 நாள் நிகழ்ச்சி அது, அதுவும் இலவசம். விசேஷ தீட்சையும் இன்னொன்னு தெரிஞ்சுங்க, இலவசம் மட்டும் இல்ல, அந்த விசேஷ தீட்சை எடுத்துக்கொள்ளுகிற எல்லா அன்பர்களுக்கும் ஆத்மலிங்கமும் இலவசமாக அளிக்கப்படும். ஆத்மலிங்கம்னா தினந்தோறும் நீங்க வச்சு காலையில ஒரு 5 அல்லது 8 நிமிடங்கள் பூஜை செய்ய வேண்டிய முறை. அந்த பூஜை செய்ய விரும்புகின்ற பக்தர்களுக்கு ஆத்மலிங்கமும் இந்த பூஜை பொருட்கள் ஏறத்தாழ 5000 ரூபாய்க்கு மேல மதிப்புடைய பொருட்கள், அந்த பொருட்களும் ஆத்மலிங்கமும். ஆத்மலிங்கத்துக்கு விலை கிடையாது, அது ஸ்படிகத்தால் செய்யப்பட்டு ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்டது, அனைத்தும் அளிக்கப்படும். இந்த சமய தீட்சையும் விசேஷ தீட்சை, ஆகமத்துல பெருமான் 7 தீட்சை முறைகள் கொடுக்கிறார். சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம் என்கின்ற 7 தீட்சை முறைகளை கொடுக்கிறாரு.
ஏழும் எல்லோருக்கும் இலவசமாக. ஏன்னா பெருமான் என்ன சொல்றாருன்னா, எல்லா ஜாதிக்கும் எல்லா இனத்தவருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த தீட்சைகள் அளிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்றதுனால அவர் சொன்னபடியே இந்த 7 தீட்சைகளும் இலவசமாக தொடர்ந்து தியான பீடத்தில் வருகின்ற எல்லா இனத்தவர்கள், ஜாதியினர், மதத்தவர்கள், உயிரினங்களுக்கும் கூட இலவசமாக அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பெருமான் ஆகமத்தில் சொல்றாரு, சமய தீட்சை எடுத்த பிறகுதான் கோயிலுக்கு சென்றால் கூட புண்ணியம், கோயிலுக்கு சென்றால் கூட அந்த பலன் உண்டாகும்னு சொல்றாரு. சமய தீட்சை அடிப்படை தீட்சையாக சொல்லுகின்றார். ஆலய வழிபாட்டுக்கு கூட அடிப்படையான ஒரு தீட்சையாக சொல்றார். பிரதோஷ காலங்களில் கோயிலுக்கு போய் நந்தியை வணங்கி இந்த எல்லாவற்றையும் கூட சமய தீட்சை பெற்றுக்கொண்டு செய்தால்தான் பலன். உண்மையில் தீட்சை எடுத்தால்தான் ஆலய வழிபாட்டிற்கும் கூட பலன் உண்டு என்று பரமேஸ்வரன் ஆகமத்தில் மிக தெளிவாக உரைக்கின்றார். சாமி எப்பவும் சொல்வேன், நல்லா கேட்டுக்கோங்க. சில பேருக்கு அவருடைய சொத்து கிடைக்கும், சில பேருக்கு அவருடைய நிலம் கிடைக்கும், சில பேருக்கு அவருடைய பணம் கிடைக்கும், சில பேருக்கு அவருடைய சுகங்கள் கிடைக்கும், சில பேருக்கு அவருடைய வாகனங்கள் கிடைக்கும், வெகு சில பேருக்குத்தான் அவரே குருவாக கிடைப்பார். அவருடைய சொத்து கிடைச்சவன், அவருடைய பணம் கிடைச்சவன், அவருடைய வண்டி வாகனம் கிடைச்சவன், அவருடைய வசதி கிடைச்சவன்லாம் அதிர்ஷ்டசாலி கிடையாது. அவரே குருவாய் கிடைக்க பெற்றவன் தான் அதிர்ஷ்டசாலி. அவன் அருளால் தான் அவனை வணங்க முடியும். எம்பெருமான் அவர் சொன்னபடி, அவர் விதித்த விதிப்படி, அவர் கொடுத்த சத்தியங்கள் சார்ந்து அவரே அளிக்கும் தீட்சை. பெற்று வாழுங்கள். எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு சொல்லி சமய தீட்சை பெற வையுங்கள். சிவோகம் என்கின்ற ஜீவன் முக்த சத்தியத்தை, ஜீவன் முக்த வாழ்க்கை முறையை மக்களெல்லாம் வாழ வையுங்கள். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் உள்ளூர் அந்தந்த ஊர் சிவன் கோயிலில் போய் நின்று ஃப்ளையர் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பா, தத்துவத்தை தெரிந்து சத்தியத்தை உணர்ந்து கோயிலை சுற்றி வந்தால் இறைவனை வலம் வருவாய், ஞானம் கிடைக்கும். இல்லைன்னா கால்வலி போகும், வாக்கிங் பண்ணா வெயிட் குறையும், அவ்வளவுதான். இல்லைன்னா எக்ஸசைஸ். ஆலய வழிபாடா எப்ப மாறும்னா ஆண்டவன் இருப்பதை உணர்ந்தால்தான் ஆலய வழிபாடா மாறும். ஏன்னா என்ன சாப்பிட்றோன்னே தெரியாம போய் 5 ரூபாய்க்கு கொடுக்கறான்னு சிக்கன் பிரியாணி வாங்கி தட்டு தட்டா அள்ளி விட்டா அது என்னதான்? அது கா கா மாய கழுவி ஏப்பம் வரும்போது கா கான்னு சவுண்டு வந்தா, ஏயா இப்படி சவுண்டு வருதுன்னு கேட்டா, பின்ன 5 ரூபாய்க்கு என்ன சாப்பிட்றோன்னு தெரியாம தட்டு தட்டா வாங்கி அள்ளி விட்டா அது காக்கா பிரியாணி தான். தெரியாது செய்வது, புரியாது செய்வது, அறியாது செய்வது, கான்டெக்ஸ்ட் தெரியாம செய்யறது கடவுளிடம் சேர்ப்பதில்லை. கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சு செஞ்சோம்னா எல்லா செயலும் இறைவனை நோக்கி நம்மை எடுத்து செல்லும். எல்லா செயலும் இறைவனை நோக்கி நம்மை எடுத்து செல்லும். வேத நெறி தழைத்தோங்க
மிகுசைவத் துறைவிளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத. ஞானசம்பந்தரை பற்றி விளக்கும் பொழுது இந்த செக்கிழார் பெருமான் சொல்றாரு, வேத நெறி தழைத்தோங்க மிகுசைவத் துறை விளங்க பூத பரம்பரை பொலிய. அப்படின்னா சிவபூதங்களாக வாழுகின்ற மக்கள் பரம்பரை பொங்கி பெருகிக்கொண்டே செல்ல வேண்டி. விசேஷ தீட்சை அப்படின்னு அடுத்த லெவல் தீட்சை இருக்கு. அது 4 நாள் நிகழ்ச்சி. அதுல 2 விஷயங்கள் பெருமான் வலியுறுத்துறார். என்னன்னா, 8 நிமிடம் ஆகின்ற அந்த பூஜையை தினந்தோறும் ஒரு நாள் விடாமல் செய்ய வேண்டும். அந்த 8 நிமிடம் ஆகும் அந்த பூஜை. ஒருவேளை செய்யாமல் விட்டு விட்டீர்களானால் மறுநாள் 2 முறை செய்ய வேண்டும் பிராயச்சித்தமா. உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா மறுநாள் 2 முறை செய்து விட வேண்டும். அந்த பூஜை செய்வதற்கு 8 நிமிடம் ஆகும். இந்த பூஜையை செய்கின்ற பொறுப்பை எடுத்துக்கொள்பவர்கள் சைவ உணவு வாழ்க்கை முறை எடுத்துக்கொள்வது. இந்த 2 விரதம் மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிற யார் வேண்டுமானாலும் விசேஷ தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். தீட்சை நிகழ்ச்சி, நீங்க பூஜை செய்வதற்கான பொருட்கள், ஆத்மலிங்கம் அனைத்தும் இலவசம். அதுக்கான தேதி அனௌன்ஸ் பண்றோம். இப்பவே நீங்க என்ரோல் பண்ணிட்டு போயிட்டீங்க, அதாவது நீங்க வரீங்க அப்படின்னு என்ரோல் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா வெல்கம் சென்டர்ல நான் அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டியிருக்கும். அதாவது இந்த பூஜை செட்டு, ஆத்மலிங்கம் இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். நவம்பர் 21, 22, 23, 24 4 நாட்கள் கார்த்திகை தீப பிரம்மோற்சவத்தின் பொழுது விசேஷ தீட்சை அளிக்கப்படும். அடுத்த 5ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி அடுத்த சமய தீட்சை நிகழ்ச்சி. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அல்லது தெரிந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் சமய தீட்சை வந்து எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் அழைத்து வரலாம். நம்ம பக்தர்களாக ஏற்கனவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே எந்த நிகழ்ச்சியும் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஜாதி எந்த மதமாக வேணா இருக்கலாம், மூச்சு விட்டுட்டு உயிரோடு இருந்தாருன்னா போதும், நீங்க அழைச்சிட்டு வரலாம். ஆண் பெண் அலி யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆகமத்தில் சிவபெருமான் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எல்லா ஜாதி எல்லா இனம் எல்லா உயிரினங்களுக்கும் அவர்கள் விரும்பிய விதத்திலே என்னை வழிபடுவதற்கான உரிமை அளிக்கின்றேன்னு சொல்றாரு. சோ இந்த தீட்சை எல்லோருக்குமானது. செப்டம்பர் 5ஆம் தேதி அடுத்த சமய தீட்சை. நவம்பர் 21, 22, 23, 24 4 நாட்கள் விசேஷ தீட்சை. அந்த நவம்பர் 24ஆம் தேதியே சமய தீட்சையும் அளிக்கப்பட்டு விசேஷ தீட்சையும் எடுத்துக்கலாம். 2மே ஒரே நாளிலும் எடுத்துக்கலாம். அதாவது தனி கிளாஸ்ல சமய தீட்சை நிகழ்ச்சி நடந்து நீங்க வந்து சமய தீட்சை வாங்கிக்கிட்டு அப்புறம் விசேஷ தீட்சை கிளாஸ்ல வந்து உட்காந்துருவீங்க. அந்த மாதிரி நடக்கும். 25ஆம் தேதி கார்த்திகை தீபம். 4 நாள் இருந்து விசேஷ தீட்சை எடுத்துக்கிட்டு கார்த்திகை தீபத்தை கொண்டாடி விட்டு செல்லலாம். ஸ்படிகத்தினாலே செய்யப்பட்ட ஆத்மலிங்கம் ஸ்ரீசக்கரத்தோடு விசேஷ தீட்சை எடுத்துக்கொள்ளும் எல்லா அன்பர்களுக்கும் அளிக்கப்படும். இந்த இன்னர் அவேக்கனிங்ல நீங்க வாங்குற ஆத்மலிங்கம் அது பூஜை செஞ்சாகணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு அளிக்கப்படுற விசேஷ தீட்சை அளிக்கப்படும் ஆத்மலிங்கம் பூஜைக்காகவே பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தினந்தோறும் பூஜை செய்யப்பட வேண்டும். ஒரு நாள் செய்யாமல் விட்டால் மறுநாள் 2 முறை செய்ய வேண்டும். ஒருவேளை தொடர்ந்து 2 நாள் செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா அடுத்த நாள் 3 முறை பூஜை செய்ய வேண்டும். அதிகபட்சமாக 5-6 நாட்களுக்கு மேல விடுபடக்கூடாது. பெண்களும் விசேஷ தீட்சை பெற்றுக்கொண்டு மாதவிலக்கு காலங்களிலும் பூஜை செய்யலாம். ஆகமத்தில் ரொம்ப தெளிவா சொல்றாரு பெருமான், ஆத்ம பூஜைக்கு மாதவிலக்கு காலங்களில் தடை இல்லை, தடை இல்லை, நல்லா செய்யலாம். அதுல ஆகமத்தில் மிக தெளிவாக பெருமான் விளக்குகிறார். இதை எந்த விதமான தடையும் இல்லை. பெருமான் சொல்றார், மாதவிலக்கு காலத்துல நான் என்ன அவங்களுடைய இதயத்திலிருந்து வெளியிலேயே வந்துட முடியும், அப்பவும் அவங்க இதயத்துக்குள்ள தானே நான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு.
அதனால் பெண்களும் விசேஷ தீட்சை எடுத்துக்கொள்ளலாம். ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளுங்கள். அதாவது தொண்டை குழியில் இந்த ருத்ராட்சம் உட்கார்ற மாதிரி அணிந்துக்கலாம். பக்கத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், தப்பில்லை, இந்த முடிச்ச கரெக்டாக போடுறதுக்கு. ஆனால் இது சிவனோடு நடக்கும் மனம்தான், நீங்கள் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. என்றென்றும் நிரந்தரமானது. கயிறு ஒருவேளை அருந்து போனால் வேற கயிறு மாற்றலாம், தப்பில்லை. ஆனால் அந்த ருத்ராட்சத்தையும் டாலரையும் மாற்றாமல் அதையே திரும்ப உபயோகப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு கூடிய விரைவில் வந்து அமருங்க. அங்கே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நான் மந்திரம் கொடுத்தாகணும். மந்திரத்தை மொத்தமாக கொடுக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மந்திரம் கொடுத்து அந்த மந்திரத்தினுடைய ஓலை நறுக்கும் அளிக்கப்படும். அதுக்கப்புறமும் இங்கே வந்து உங்கள் எல்லாருக்கும் மொத்தமாக அந்த மந்திரம் முழுமையாக உள்வாங்கி முடிச்சிங்களா அப்படிங்கிறத குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தீட்சை முடித்து செல்லலாம். யார் யாருக்கு அந்த ஆன்மீக பேர், ஸ்பிரிச்சுவல் பேர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நேம் அளிக்கப்படும். ஆகம முறைப்படி பெருமான் சொல்லியிருக்கிற விதிமுறைகளின்படி அந்த ஆன்மீக பெயர் அளிக்கப்படும். ருத்ராட்சத்தை வாங்கிட்டு கட்டிட்டு இங்கே வந்து சீக்கிரமாக வந்து கோவிலில் வந்து உட்காந்துடலாம். தீட்சைக்காக அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நல்லது, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ಬಿಡದಿ, ಬೆಂಗಳೂರು. ಫೋನ್ 08027279999. www.nityananda.org.